காஞ்சனா வந்து லாரன்ஸ் சொல்லும் போது கூட ஃபர்ஸ்ட் சீனில் என்னை பார்த்து சிரிச்சிட்டானா லாரன்ஸ் இந்த படம் ஃப்ளாப் ஆயிருக்கு தான் நான் சொன்னேன். பழனி எப்படா வந்த அதான் இருக்கட்டும். திவானில் வந்து ராகவா அப்படின்ற கேரக்டர் இந்த மாதிரிலாம் பீப்புள் லைக் தட். இன்றைக்கும் சொல்கிறாங்கல்ல ராகவா கராட்டே மாசம் நினச்சேன் ஆனால் பரோட்டா மாசம் தெரியாமல் போச்சடா. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டாமெல்லாம் பண்ணும்போதெல்லாம் அது ஃபர்ஸ்ட் படம் அவருக்கே ரவிக்குமார் சாருக்கே வந்து மிச்சல் கேமரா யூஸ் பண்ணி டபுள் ஆக்ஷன் ரொம்ப கஷ்டம். இப்போ ஈஸியாக க்ரீன் மேட்டில் பண்ணிட்டு போயிடுறோம். டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவ். அந்த பெரியவருடைய கேரக்டர் வந்து புருவெல்லாம் பெருசாக இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி தலையை வந்து ப்ளோ ட்ரை பண்ணி திருப்பி ஷாம்பு பண்ணி பசுபதி கேரக்டர் வரணும். ரொம்ப கஷ்டம். மேல் உல்லாசம் ஒரு படம் பண்ணியிருந்தார், அதை நான் பார்த்தேன். அது வந்து கோர்ட் ரூம்குள்ளே படம். அது என்ன அந்த ஆள் இந்த கேரக்டர் வெளியே போய்ட்டு கேமரா வெளியே போகணுன்னு பார்த்தா போகாது, அங்கே 2 பேர் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க கோர்ட்டுள்ளே. அதே மாதிரி இந்த படத்தை வந்து அந்த வெசலுக்குள்ளே ஃபிஷிங் போட்டுக்குள்ளே முடிச்சிட்டாரு. இன்னொரு ரிக்ரெட் ஏதாச்சும் இந்த கேரக்டர் மிஸ் பண்ணிட்டோமே? ரிக்ரெட் ஒன்றும் கிடையாது. எனக்கு மிஸ் ஆனதுன்னு சொன்னால் ஒரே ஒரு படம் தான், ஜென்டில்மேன் தான். அது வந்து மிஸ் ஆனதுக்கு காரணம் வந்து ஃபேட். ஏன்னா சங்கர் ஐடென்டிஃபை பண்ணது நான் தான். பவித்ரனுக்கும் குஞ்சுமோகன் சாருக்கும் ஒரு மனஸ்தாபம். ஒரு பவித்ரன் வந்து இந்த படம் தான் பண்ணணும்னு சொன்னார். குஞ்சுமோகன் சாரில் சங்கர் படத்தை முடிங்க, நீங்கள் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அப்புறம் இது தானே பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ பவித்ரனா சங்கரா குஞ்சுமோகனா இந்த ஒரு சின்ன இதில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன். சங்கர் மீசை வழிக்கணும்னாரு, இவர் மீசை வைக்கணுன்றாரு. இந்த குழப்பத்தையும் அது ஒரு மாதிரியாக போய் ரிசல்ட் அவுட் ஆயிடுச்சு. நாட்டாமை சூரியவம்சம்லாம் பண்ணிங்கன்னா வந்து சூரியவம்சம் 2 வந்து ஸ்கிரிப்ட் வந்து சௌத்ரி சார் படிச்சுட்டு இருக்காங்க. பிப்ரவரி போல் அதை வந்து அவர் படிச்சுட்டு அதை தரேனாரு. அதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பண்ணலாம், இது வேறு எதாவது சப்ஜெக்ட் பாடலாம்னு சொன்னேன். ஸோ சூரியவம்சம் பார்ட் 2 இஸ் கெட்டிங் ரெடி. சார் எஸ், எப்படி நல்லா இருக்கு பிரதர், சொல்லுங்க. சூப்பர் சார். ஸோ வந்து பொதுவாக டக்கு உங்ககிட்ட நான் கேள்வியாகவே கேட்டுறேன் எல்லாமே டக்குறேன்னு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டாமையாக இருக்கட்டும், சூரியவம்சமாக இருக்கட்டும், காஞ்சனா, இந்த மாதிரி படங்கள் பேரை கேட்டாலே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக உங்கள் ஃபேஸ் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருமே. ஸோ எல்லா படத்துலையுமே ஒரு யூனிக்னஸ், அந்த கேரக்டரைசனுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஸோ அது எப்படி சார் நீங்கள் அந்த ஒரு மெனக்கெடல் நீங்கள் அது எப்படி அது பண்ணுறீங்க? ஒன்று அமைஞ்சிச்சுன்னு ஒன்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் கதை வேணும்னு நம்ம கேட்டிருக்க மாட்டோம். கண்டிப்பாக கதை வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த கதையில் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்னு நினச்சிருப்போம், அந்த படம் பண்ணியிருப்போம். அப்படிதான் நாட்டாமை, சூரியவம்சம், காஞ்சனா வந்து லாரன்ஸ் சொல்லும் போது கூட ஃபஸ்ட்டு சீனில் என்னை பார்த்து சிரிச்சிட்டானா லாரன்ஸ் இந்த படம் ஃப்ளாப் ஆயிருக்கு தான் நான் சொன்னேன். ஸோ அதனால் அது எதனால் சொன்னேன்னா, ஒருவேளை சிரிச்சானா படம் வந்தோடனே அதோட முடிஞ்சிருச்சு இல்லை கதை. அது இல்லைண்ணே நல்லா இருக்குண்ணே, அந்த சைஸு ஷோல்டர்லாம் இவ்வளோ பெரிய ஷோல்டர் இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்காங்கண்ணே நிறைய பேர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், நீங்கள் பண்ணுங்கண்ணே அப்படின்னா பண்ணோம். அந்த மாதிரி ஸ்மால் ஒரு சின்ன தாட் வரும், சொல்லுவோம், அது கன்வின்ஸ் ஆன பிறகு எஸ்ன்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்தது அந்த படம் தான். எஸ் சார், அது அவ்வளோ ஒரு காஞ்சனால் நீங்கள் பண்ணது வந்து எங்களால் வந்து லைக் இப்போ இந்த ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸாகவும் பார்க்கும்போது பிரமிச்சுது. ஸோ எப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு பழைய வைப், அந்த ஒரு ஃபன்னான ஒரு அந்த வைப் சரத்குமார் சார் எப்போ நாங்கள் இப்போ வெங்கட் பிரபு சார் கூட கஸ்டடி பண்ணும்போது கூட எல்லாரும் எனக்கு சொல்றது, இப்போ அசோக் சொல்லணும் சரி, அமிதாஷோட பரம்பரை பண்ணும்போது சார் ஒரு காமிக்கல் சென்ஸ் இவ்வளோ வச்சுக்கிட்டு, ஒரு காமெடி சென்ஸ் இவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஏன் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் காமெடி பண்ணலாம் என்னன்னு கேட்டார். பண்ணலாம், டிஃப்ரெண்டாக வந்து ட்ரை பண்ணும்போது ஒரு காமெடி படம் பண்ணலாம். நேச்சுரலாகவே பார்க்கும்போது எல்லாம் உருவத்தை பார்த்து ரொம்ப டஃப்பான ஆளாக இருப்பார், கோவக்காராக இருப்பான்னு நினைப்பாங்க. பட் when they come closer to me, they know I am really fun loving guy. அதனால் ஒரு காமெடி படம் பண்ணலான்னு ஒரு ஐடியா தான். அப்படி பார்த்தா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆக்ஷன் இருந்தாலும் அது ஒரு காமெடியான படம் தான் அது. ஏன்னா வடிவேல நானும் அவ்வளோ தூரம் அந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு சீனும் பழனி எப்படா வந்த அதான் இருக்கட்டும். திவானில் வந்து ராகவா அப்படின்ற கேரக்டர் இந்த மாதிரிலாம் பீப்புள் லைக் தட். இன்றைக்கும் சொல்கிறாங்கல்ல, ராகவா நீ வந்து கராட்டே மாசம் நினச்சேன் ஆனால் பரோட்டா மாசம் தெரியாமல் போச்சடா. அதனால இதெல்லாம் வந்து நேச்சுரலாக வந்து வர்றதுனால மானசன் எல்லாமே இந்த காமெடி சென்ஸு, காமெடி வந்து கிவ் அண்ட் டேக் இதெல்லாம் இருக்கனால அது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டபுள் ஆக்ஷன் ரோல்ஸ் படம் நிறைய பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஃபிசிக்கை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்கீங்க சார். அதுக்கான எஃபர்ட்ஸ் அது எப்படி சார்? அந்த ஃபிட்னஸ் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் படத்தில் என்ன சரத்குமார் சார் பார்த்தனோ இப்போ வரைக்கும் இப்போ நேரில் பார்க்கும்போது அந்த வயசை பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குது. அது எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற வேணாம். அது வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அதுதான் பேஸ். அந்த பேஸு தான் யூ கேன் டூ எனி திங். அதனால் அது பேஸாக வச்சுக்கிட்டனால அது எனக்கு ஒரு பெருசாக ஒன்றும் தெரியல. ஏன்னா இது நான் ஒரு ஹேபிட்டுன்னு கேட்டால் எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு ஹேபிட் எனக்கு. ஸோ அதனால் அந்த உடற்கட்டு சிறப்பாக இருக்கும்போது நம்ம வந்து நம்ம உடையில எப்படி வேணால் நம்ம வருத்திக்கலாம். ஸோ மெனக்கெடல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டாமெல்லாம் பண்ணும்போதெல்லாம் அது ஃபஸ்ட்டு படம் அவருக்கே ரவிக்குமார் சாருக்கே வந்து மிச்சல் கேமரா யூஸ் பண்ணி டபுள் ஆக்ஷன் ரொம்ப கஷ்டம். இப்போ ஈஸியாக க்ரீன் மேட்டில் பண்ணிட்டு போயிடுறோம். டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவ்ட். இப்போ வந்து பண்ணுறது ஈஸியாக. அப்போ வந்து அவ்வளோ மெனக்கெட வேண்டி இருந்துச்சு அந்த கேரக்டரில். அந்த கெட்டப்பே மாற்றணும். இப்போ நான் வந்து நாட்டாமையில் பார்த்தீங்கன்னா
அந்த பெரியவருடைய கேரக்டர் வந்து புருவெல்லாம் பெருசாக இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி தலையை வந்து ப்ளோ ட்ரை பண்ணி திருப்பி ஷாம்பு பண்ணி பசுபதி கேரக்டர் வரணும், ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த லைட்டிங் அதே மாதிரி இருக்கணும். இப்போ இண்டோர்னால் பரவாயில்ல, அவுட்டோர்னால் லைட்டு வேரியேஷன் வந்துடும். ஸோ இவ்வளோ மெனக்கடல் இருந்துச்சு. ஸோ பாடி ஆல்சோ வென் இப்போ ஐயா படத்தில் வந்து நீங்கள் இப்போ நம்ப மாட்டீங்க, நான் ஐயாவாக வரும்போது டப்புன்னு கொஞ்சம் எந்திரிக்க சொல்ல எல்லாரையும். ஏன்னா அந்த தோரணையும் வித்தியாசமாக இருந்தவுடனே தட் 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 இஸ் தி சக்ஸஸ் ஆஃப் தட் ஃபிலிம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக இருந்துட்டு இருக்குது வேறு, ஆனால் அந்த கெட்டப்பில் வரும்போதில் சின்ன ஒரு 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 மரியாதை கொடுக்கணும்னு தோன்ற அளவுக்கு கெட்டப் அமைஞ்சு போச்சு. அந்த மாதிரி அமைஞ்சது தான் எனக்கு பெரிய ப்ளஸ் அமைஞ்சிருச்சு. நைஸ் சார். சார் இது பர்சனலாக கேட்டுக்கிறேன் சார். இது பார்த்தீங்கன்னா சார், இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்தியானம்னா பிரியாணி, நைட்னா ஓகே பிரியாணி இல்லை ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து ஒரு கண்ட்ரோலே அவங்க போயிட்டு இருக்கு சார். ஏன்னா அவ்வளோ கிரேவிங்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃபுட் டயட் லைட்டாக அப்படி காலை மாலை என்ன நீங்கள் சாப்பிட்றீங்க தெரிஞ்சா, நான் இன்னிலேருந்து அடுத்த 30 நாள் அவங்க வரும்போது கண்டிப்பாக அவங்களால முடியாது. ஏன்னா நான் வந்து உடலை வருத்துக்கிறேன்னு சொன்னால், ஆனால் என்ன வந்து போர்ஷன் இஸ் டு கோயின்ன்றது வந்து என்னுடைய ட்ரெயினர் அண்ட் டயட்டிஷியன்லாம் சொல்கிறது தான் நான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முடியவே முடியாது. நேற்று கூட எங்கள் வீட்டில் கேட்டாங்க, என்னங்க இது சாப்பாடா இது அப்படின்வாங்க. 2 இட்லி, 2 பாயில்டு எக் வித் லிட்டில் இந்த இட்லியில் கொஞ்சம் கீ, சட்னி, அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சா. அப்புறம் வந்து 11 o'clock போல் ஃப்ரூட்ஸு, ஏதாச்சும் கட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். லஞ்சுக்கு வந்து ஸ்டர் ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன், அது வந்து ஒரு 250 grams. அப்புறம் 4 மணிக்கு நட்ஸு ஃப்ரூட்ஸு முடிஞ்சு போச்சு. 7 o'clock ஒரு சூப்பு முடிஞ்சு போச்சு. இதுதான் என்னுடைய டயட். இது உங்களால் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஓகே சார், இதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்குற அளவுக்கு வந்துடும் டயட்டு. ஆக்சுவலி கேட்கும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது, பட் இருந்தாலும் பரவாயில்ல சார். ஸோ இப்போ வந்து அப்புறம் சீட் டேஸ் நான் வச்சுக்கிறது இல்லை. அப்படியே சார், மதர் திடீர்னு கொஞ்சம் சாப்பிட்டு வீட்டில் வேணாலும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒரு பிரியாணி சாப்பிட்டு பாருன்னு சொன்னாங்க, வேணும்னு கொஞ்சமாக எடுத்து லைட்டாக போட்டு சாப்பிட்ட மாதிரி நடிச்சுக்குவேன். அதுதான் பண்ணிடுவேன். சார் இப்போ நீங்கள் ட்ரிப் எல்லாம் போகிறீங்கன்னா சார், ஃபேமிலியோட இப்போ ரீசெண்டாக ட்ரிப் போன வீடியோஸ் எல்லாம் வந்து, அப்போ என்ன சார் சீட் டேவா இன்னைக்கு? இல்லை இட் டிபெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நாள் நான் கால்குலேட் பண்ணிக்குவேன். இப்போ ட்ரிப்பு போகிறது 1 week 10 daysன்னும் போது ஒரு தடவை வந்து ஒரு நிறையா சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் செகண்ட் டே வந்து டோட்டலாக அதை கட் பண்ணிக்குவேன். ஓகே. ஸோ அது காம்பன்சேட் எவ்ரி டே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிரியாணியாக சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டச் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். கண்ட்ரோல் இருக்கணும் எல்லாத்துமே. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். நஞ்சு. சார், ஸோ பேசிக்கலி வந்து உங்களுக்கும் மேம்க்கு அந்த ஒரு சாம் அண்ட் அந்த லவ்வான ஒரு விஷயம் வந்து, பட் நாங்கள் ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன டிப்ஸ், அதாவது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் ஃபார்வர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப். ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் வந்து கிவ் அண்ட் டேக் இருக்கணும் முதல்ல. அது விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இருந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது ஒரு கதை எப்பயுமே சொல்லுவேன். ஆண்மானும் பெண்மானும் வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லி தண்ணியை தேடி போச்சான். அப்போ பார்த்தா கொஞ்சோண்டு தண்ணி இருந்திருக்கு. ஸோ ஆண்மான் என்ன படிச்சு போயிட்டு குடிக்க போகும்போது அது குடிச்சிட்டேன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டா பெண்மானுக்கு வந்து தண்ணி இருக்காதுன்னு சொல்லி அது குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு வந்துருச்சான். பெண்மானும் இதே தான் நம்மளுக்காக விட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லி இதுதான் வந்து விட்டு கொடுத்தார். ஸோ தேர் ஷுட் பி அ காம்ப்ரமைஸ் சம்வேர். விட்டு கொடுத்து போனாலே போயிடும். கோபமாக இருந்துச்சு வச்சுக்கோனேன், சின்ன டிப்பு, ரொம்ப கோபமாக இருந்துச்சுன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. உடனே அவங்க சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா ஓடுறீங்களா, பேசிட்டு போங்க அப்படின்வாங்க. பரவாயில்ல, நம்ம ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடிடணும். அப்புறமா வரணும், ஒரு 2 hours வந்தோடனே கொஞ்சம் காமாக இருந்தோன்னு பேசணும். 2 பேரும் ஃப்ரிக்ஷனாக பேசி ஆர்கியூமெண்ட் பண்ணி அது போயிட்டு கிளாஸை உடைச்சு அது உடைச்சு வீட்டை விட்டு நான் போகிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோம்னா விரிசல் தான். அது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டாலே பிரச்சனை கிடையாது, அமைதியாக உட்காந்துடணும். சரி, என் கடைசி பிரேக்கப் காரணம் இதுதான் சார். அந்த ரோடு முக்கில் தான் சார் ஆச்சுது. நீங்க இப்ப நான் சொன்னதை இப்ப நான் ஃபாலோ பண்ணி 2 மணி நேரம் அமைதியா போயிட்டு வந்து அப்ப மீரா கூட பிரேக் ஆயிருக்காது. ஐயோ சார், அது மீரா சாரி சாந்தி. ஐயோ சாந்தி, சரி சாந்தி தான் ஏதோ ஒண்ணு. ஆமா, சாந்தியா இருந்தீங்க ஓகே. நான் கொஞ்சம் டிசிப்ளினான ஒரு கேங்ஸ்டர் சார். ஒரு யங்ஸ்டர். சோ ஒரு மாதிரி ஓகே சார். இந்த பொறுமை அப்படிங்கிற கிவ் அண்ட் டேக் பாலிசியை வந்து யங்ஸ்டர்ஸ் நாங்களும் வந்து ஃபாலோ பண்றோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ண எல்லாத்துலயும் விஷயத்துல எல்லாத்துலயுமே. அது வந்து நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப், லைஃப்ல வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கும் ஓரளவுக்கு. எல்லா இடத்துலையும் நம்ம சொன்னதான் ரைட்டு நின்றுட்டோம்னா பல பேர் ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போயிடும். யுவர் ஓன் ஃப்ரெண்ட்ஸ் மே லீவ் யூ சம்டைம்ஸ். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து நான் இப்படி தான் இருப்பேன், இந்த நூல் இப்படி தான் போவேன் அப்படின்னு இல்லாமல் இருக்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். அதுக்காக சில பிரின்சிபல்ஸ் வந்து மாறக்கூடாது. நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் குடிக்காமல் இருக்கணும். சிகரெட் பிடிக்க மாட்டேன்னா பிடிக்காமல் இருக்கும். வாயில் வச்சு 10 வச்சு எல்லாம் ஸ்மோக் பண்ணிடக்கூடாது.
புரியுது சார். சார் பண்ண மாட்டேன் சார். சார் போட்டு பார்த்தீங்களா? எஸ் அதுதான் சார். அது பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஓகே நம்மளும் அந்த பிரின்சிபல் ஒன்று கட்டுப்பிடிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஹீரோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் பண்றதே வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் சிஜி ஒர்க்ஸ், இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் பண்றதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளவுதான் பண்ண முடியுது அப்படிங்கும்போது சார் ஒரு 1994ல வந்து ஒரு 18 படம், அதுவும் ஒரே நாள்ல 2 படம் உங்களோட ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டரா இருக்கு. கேப்டன் அரண்மனை பிப்ரவரியில. எஸ் சார். அது எப்படி சார் அதை மேனேஜ் பண்றீங்க? ஒரு வருஷத்துல 2 படம் பிளாக் பஸ்டர், 18 படம் நீங்க வந்து நடிச்சிருக்கீங்க, எப்படி சார் அது? அது ஒரு பீரியட் நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் அதில் முடியாது. அப்போல்லாம் 25 days 30 daysக்குள்ளே படத்தை முடிச்சிட்டாங்க. அண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு 3 மாதத்தில் கரெக்டாக ஃபைனான்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா படத்தை முடிச்சிருவாங்க. இப்போயும் பண்ணலாம். 6 monthsக்குள்ளே ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அது வந்து ப்ரொடியூசருக்கும் லாபம். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் பிகர் ஃபிலிம்ஸ்னு வேறு. ஒரு பேன் இண்டியா பெரிய லெவலில் மார்க்கெட்டபிள், பெரிய லெவலில் மார்க்கெட் உள்ள ஹீரோஸ்லாம் வச்சு எடுக்கும் போது அப்போ அதுக்கு வந்து மெனக்கடல் இருந்து தான் ஆகணும். அதை வந்து பெரிய லெவலில் பப்ளிசிட்டி பண்ணணும், அதுக்கு வந்து ஃபினான்ஸ் பார்க்கணும். அப்போ வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு படம் தான் நடிக்க முடியும். பட் நம்ம ஒரு 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 காம்பேக்ட் பட்ஜெட்டில் நல்ல படத்தை செலக்ட் பண்ணி ஒரு 6 monthsக்குள்ளே படம் பண்ணலாம், 3 monthsக்குள்ளே படம் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து கோவிட் டைம்லேயே கதை கேட்டு பண்ணனால இப்போ எதுவும் வரிசையாக என் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போலேருந்து பண்ணி தொடர்ந்து வந்து நடிக்க ஆரம்பித்தோன்னே டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் டாப் ஆஃப் தட் when I go I finish a film and get out. I go finish a film and get out. ஸோ எல்லாருமே ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர் கிடைச்சாங்க, ஸ்ட்ராங்கான டைரக்டர்ஸ் கிடைச்சாங்க. ஆழி படத்துக்காக நீங்க வந்து என்ன லைக் அந்த கேரக்டர்ஸ் எனக்கு ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா சார்? இது எப்படி ஒரு அந்த கேரக்டர் ஆழி வந்து இப்போ வந்து வரிசையாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கோவிடுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டோரிஸாக செலக்ட் பண்ணிட்டோம். கண்டினியூஸாக பார்த்தா போலீஸ், ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதை மீறி நான் வந்து மிஸ்டர் எக்ஸ், மனு ஆனந்தோட பண்ணுறேன். அதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டோரி கிடையாது. நான் வந்து இப்போ நியூசிலாண்டு படப்படி போகிறேன், அது வந்து போலீஸ் ஸ்டோரி கிடையாது. ஸோ போலீஸ் ஸ்டோரின்னு அமைஞ்சு போச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த ஆழி வந்து மாதவ ராமதாஸ் வந்து ஏற்கனவே வந்து மேல் உல்லாசம் ஒரு படம் பண்ணியிருந்தார். அதை நான் பார்த்தேன். அது வந்து கோர்ட் ரூம்குள்ளே படம். அது என்ன, அந்த ஆள் இந்த கேரக்டர் வெளியே போய்டும், கேமரா வெளியே போகணுன்னு பார்த்தா போகாது, அங்கே 2 பேர் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க கோர்ட்டுள்ளே. அதே மாதிரி இந்த படத்தை வந்து அந்த வெசலுக்குள்ளே, ஃபிஷிங் போட்டுக்குள்ளே முடிச்சிட்டாரு. அப்போ அது வெளியே கொஞ்சம் இருந்தால் கூட அந்த கதை வந்து எப்போ வந்து அந்த அந்த போட்டுக்குள்ளே போச்சோ அது அங்கேயே நடக்கிற மாதிரி கதையை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அந்த கதையை சொல்லும் போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்ப்ரெசிவ். அதோட கிரே ஷேடான படம் தான். இந்த கிரே ஷேட் இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் வச்சுருந்தோம். அது கடைசியில் ஒரு எமோஷனல் எண்டிங் இந்த படத்தில். தட் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இன் திஸ். அண்ட் இந்திரஜித் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஆக்டிங் அண்ட் யங்ஸ்டர் வாஸ் டன் வெரி வெல். அப்புறம் தேவிகா அண்ட் ரசூல் போக்கட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணி, சார் இந்த எஃபெக்ட்ஸ் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். பிகாஸ் ரசூல் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். உடனே ப்ரொடியூசர்ஸையும் சொன்னேன், டைரக்டர் சொன்னேன், சார் ரசூல் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், கிடைப்பாரா சார், நான் பேசுகிறேன்னு சொல்லி ரசூல் போக்கட்டி தான் எஃபெக்ட்ஸ் பண்ணார். ஸோ இந்த வீட்டில் பார்த்தா இது வித்தியாசமான கதை தான். ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியாது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் சொன்னால் இது வித்தியாசமாக கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். டெஃபினெட்லி பீப்புள் மே லைக் திஸ் சார்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கேரக்டர் நான் மிஸ் பண்ணிட்டேனே, இல்லை இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதோ, இல்லை சின்ன ஒரு ரிக்ரெட் ஏதாச்சும் இந்த கேரக்டர் மிஸ் பண்ணிட்டோமே? ரிக்ரெட் ஒன்றும் கிடையாது. எனக்கு மிஸ் ஆனதுன்னு சொன்னால் ஒரே ஒரு படம் தான், ஜென்டில்மேன் தான். அது வந்து மிஸ் ஆனதுக்கு காரணம் வந்து ஃபேட். ஏன்னா சங்கர் ஐடென்டிஃபை பண்ணது நான் தான். சங்கர் அந்த கதையை சொன்ன உடனே, ஜென்டில்மேன் கதையை சொன்ன உடனே குஞ்சுமோகன் சார்ட்ட சொல்லி, சார் அடுத்து பண்ணும்போது சங்கருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் சார்னு சொன்னது நான் தான். அந்த கதை ரெடி ஆகி 5 நாள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி 5ஆவது நாள் பண்ண பிறகு ஒரு சிறிய அந்த பவித்ரனுக்கும் குஞ்சுமோகன் சாருக்கும் ஒரு மனஸ்தாபம். ஒரு பவித்ரன் வந்து இந்த படம் தான் பண்ணணும்னு சொன்னார். குஞ்சுமோகன் சார், இல்லை சங்கர் படத்தை முடிங்க, நீங்கள் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அப்போ இது தானே பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ பவித்ரனா, சங்கரா, குஞ்சுமோகனா, இந்த ஒரு சின்ன இதில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு சூரியன் கொடுத்த டைரக்டருக்கு நடிக்கிறதா, இல்லாட்டி புதுசாக வந்து இப்போ சங்கர் பண்ணுற நடிக்கிறதா, 2 படத்தையும் பண்ணிடுறேன் சார் அப்படின்னா 2 பேர் என்ன பண்ணாங்க, ஜூலை 14 தான் ரிலீஸ் ஆகிட்டாங்க என் பிறந்தநாள் அன்றைக்கி. சார் என்ன சார் 2 படம் வந்து அது முதல்ல வந்துச்சு சார், இப்போ வேண்டாம் சார் அப்படின்னா, இல்லை ஜூலை 14 தானாரு. சங்கர் மீசை வழிக்கணும்னாரு, இவர் மீசை வைக்கணுன்றாரு. இந்த குழப்பத்தையே அது ஒரு மாதிரியாக போய் மிஸ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ மேபி தட் மூவி கூட மீன். ஆனால் ஜென்டில்மேன் ஓடாமல் ஐ லவ் இண்டியா ஓடி இருந்துச்சுன்னா, ஸோ இட் இஸ் ஒன்லி அ கேம்பிள் இன் லைஃப். ஸோ ஐ ஸ்டுட் வித் மை டைரக்டர் அண்ட் சங்கர் ஹஸ் மேட் இட் பிக். அந்த விதத்தில் ஐடென்டிஃபை பண்ண ஒரு இயக்குனர் மிகப்பெரிய இயக்குனராக மாறிட்டான் தான் எனக்கு சந்தோஷம் தானே. டெஃபினட்டா சார், நைஸ், நல்ல ஒரு விஷயம் சார். அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியோட கல்ச்சர் வந்து பார்ட் 2 அப்படிங்கிற அந்த கல்ச்சரை வந்து டெவலப் ஆகிட்டே வந்துருக்கு. ஒரு படத்தோட பார்ட் 2 வந்து டெவலப் ஆகிட்டே வந்துருக்கு. இப்போ உங்களோட நீங்க பண்ண படத்திலே வந்து உங்களுக்கு ஒரு பார்ட் 2 படம் பண்ணணும்னா எந்த படத்தை சூஸ் பண்ணீங்க? நாட்டமே பண்ணலாம், சூரியவம்சம் பண்ணலாம்,
இந்த படம் போர்ட்டல் அஃப்கோர்ஸ் கோயிங் டு டூ போர்ட்டல் ஆரம்பிக்க போகிறோம் ஜூலை ஆகஸ்ட்டில் ஆரம்பிப்போம். பரம்பொருள் கூட பார்ட் 2 பண்ணலாம். ஸோ பார்ட் 2 வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன ஸ்டோரி, அதில் வந்து எண்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தா அதுலேருந்து நம்ம மூவ் பண்ண முடியுமான்னு பார்த்தா எல்லாமே பார்ட் 2 பண்ணலாம். சரி, ஸோ நாட்டாமை சூரியவம்சம்லாம் பண்ணீங்கன்னா வந்து சூரியவம்சம் 2 வந்து ஸ்கிரிப்ட் வந்து சௌத்ரி சார் படிச்சுட்டு இருக்காங்க. பிப்ரவரி போல் அதை வந்து அவர் படிச்சுட்டு அது தரேனாரு. அதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பண்ணலாம், இது வேறு எதாவது சப்ஜெக்ட் பாடலாம்னு சொன்னேன். ஸோ சூரியவம்சம் பார்ட் 2 இஸ் கெட்டிங் ரெடி. இது மட்டும் பண்ணீங்கன்னா ஃபேமிலியோட நாங்கள் ரோஹிணி தேட்டரில் உட்காந்து செலிப்ரேஷன் ஃபர்ஸ்ட் நாள் எப்படியே பேசுவோம் சார். அண்ட் இப்போ கம்பேர் லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு விஷயம் கேட்குறேன்னா, ஸோ பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா ரெண்டையுமே பேரலாக சூப்பராக எடுத்து போயிட்டீங்க சார். இதுக்கு நடுவில் ஃபேமிலி டைம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்குறீங்க. அது எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க பர்சனல்? இல்லை, இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட்டு என் சன் ஸ்டடிங் இன் சிங்கப்பூர். அவன் ஊருக்கு வந்தானா அவன் எல்லாருமே 3 daughters அண்ட் மை சன் ஆல் ஆஃப் எல்லாம் வெளியே போயிடுவோம். எப்பப்போ டைம் கிடைக்குதோ வி மேக் டைம். அட்லீஸ்ட் ஒரு 15 days once. ஏன்னா வரலட்சுமி இஸ் ஆல்சோ வெரி பிஸி அண்ட் பூஜா இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ப்ரொடக்ஷன். மேம் இஸ் பிஸி, நான் வந்து பிஸி, பையன் அங்கே படிக்கிறான். ஸோ சேர்றதே கஷ்டம். ஆனால் சேர்றதுக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிறோம், அவ்வளோதான். ஒன்றா உட்காந்து எங்கேயாச்சும் போகிறது. ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, 1 week போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி மறுபடியும் கிடைக்குமான்னு தெரில. ஆனால் பட் லஞ்சு டின்னர் ஏதாச்சும் மேபி. சார் உங்களுக்கு பெட்ஸுக்கான ஒரு கனெக்ஷன், ஏன்னா நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா வந்து ஆடியன்ஸுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லை, பெட்டுன்றது கூட வந்து அது ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தானே. தார் வந்து புல் மாஸ்டர் ஒன்று, அது வந்து ராகுலுக்காக வாங்கினது. பட் ராகுல் போன பிறகு வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட். அது கூட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டும் வேணா வி ஆர் நாட் ஏபிள் டு கிவ் அட்டென்ஷன். என் ஃப்ரெண்டு வந்து இஸ் ஆல்சோ டாக் லவர். நாங்கள் ஒரு 6 months நான் வச்சு, அது வெரி டொசைல் டாக். டொசைல்லாம் ரொம்ப பார்க்க தான் பயங்கரமாக இருப்பாங்க. அவன் கடிச்சா அஃப்கோர்ஸ் கை தனியாக வந்துடும், ஆனால் கடிக்க மாட்டான். ஸோ அந்த ஒரு டொசைலாக ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்னால அது வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதே எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ ஒன்று, யூ ஷுட் ஸ்பெண்ட் டைம் இஃப் யூ ஹேவ் அ பெட். பெட்டை வந்து டைம் இல்லாமல் இருந்தால் பெட்டு வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதுதான் என்னுடைய திங் அபவுட் பெட்ஸ். சார் நீங்கள் ஒரு பெட் லவர் அப்படிங்கும்போது எனக்கு பொதுவாக பெட்ஸை யாருக்கும் பெட்ஸை குழந்தைங்களை பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் நான் நிறைய வந்து வீடியோஸும் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கனால இந்த ஒரு கேள்வி கேட்டேன். அண்ட் சார் இப்போ இவ்வளோ படங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னா என்ன கேரக்டர் சார்? அந்த கேரக்டரோட ஒரு டைலாக் மட்டும் அப்படியே அது சொன்னீங்கன்னா. கேரக்டர்ஸ் எல்லா படமும் பிடிச்ச படம் தான் சொல்லுவேன் நான். எந்த படம் இது சரியா, நான் ஓடின படம் ஓடாத படம் எதாக இருந்தாலும் பிடிச்சதானே பண்ணோம். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ஆடியன்ஸ் வந்து தே நாட் லைக் தட் பர்டிகுலர் ஃபிலிமாக இருக்கும். அப்படி பார்த்தா எல்லா படம் எனக்கு பிடிச்ச படம் தான். எனக்கு ரொம்ப நாட்டாமை வந்து மிகப்பெரிய ரீச்சை கொடுத்து தோலை உரைச்சி போடுவேன்றது பெரிய லெவல் போயிடுச்சு. அது மாதிரி நிறைய படம் இருக்குது. அதெல்லாம் வந்து டைலாக் சொல்லல. ஆடியன்ஸ் இன்னும் இப்போ நல்ல படம் தான் அப்படி சொன்னால் வரிசையாக பார்த்து நிறைய படங்கள் நிறைய பண்ணிட்டோம். ஸோ பீப்புள் வந்து ஐடென்டிஃபை. டபுள் ஆக்ஷன் நிறையா பண்ணிட்டோம், நட்புக்காக நிறைய பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து இதுதான் பெஸ்ட் படம் என்னால் கணிக்கவே முடியல. எனக்கு இன்னும் எல்லாமே நல்ல படம் தான். கண்டிப்பாக சார். தசரதன் பண்ணேன், மணிரத்னம் சார் பேனரில். கிட்டி டைரக்டட் இட். தட்ஸ் ஆல்சோ குட் ஃபிலிம். ஆனால் டெலிவிஷனில் வரும்போது சார் பிரமாதமாக இருக்குது இந்த படம், ஆனால் மிஸ் பண்ணிட்டோமேனுவாங்க. மிஸ் பண்ணல, அப்போ அந்த படம் உங்களுக்கு ரசிக்கலை. அரவிந்தன் நல்லா இருந்தது அப்படின்றாங்க. இப்போ இதில் பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குன்றாங்க. ஆனால் அப்போ வந்து இட் டிட்ன்ட் டூ ஆஸ் வெல் as it should have done. ஸோ அதனால் சொல்ல முடியாது எந்த படம் நல்ல படம் நம்ம எப்படி சொல்லுவோம். ஆடியன்ஸ் எப்பவுமே குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில மாதிரி தான். எல்லா படம் நல்லா தான் வரணும்னு எல்லாரும் எடுக்கிறாங்க. How it happens யாருக்கு தெரியும். சூப்பர் சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சரத்குமார் சார் கிட்ட நீங்களே உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கணும் என்கிட்ட அப்படின்னா என்ன கேள்வியா இருக்கும் சார்? என்கிட்ட நான் கேள்வி கேட்கணும்னா, இவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறது வந்து நல்லதா அப்படின்னு, ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறது. ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும் சரி, கலை உலகமாக இருக்கட்டும் சரி, ஃபேமிலி கண்டினியூஸாக ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கேன். ரிலாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. கொஞ்சம் யூ கேன் ரிலாக்ஸ் இப்படி பண்ணலாமே, ஏன் இப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கோவப்படலாமே. ஏன்னா என்னைக்காச்சும் ஒருத்தர் கோவம் வந்ததே பெரிய பிரச்சனைலாம் ஆயிடுச்சு எனக்கு. அந்த என்னைக்காச்சும் ஒரு கோவப்படுறது அப்பப்போ வந்தால் கூட இப்படிலாம் இருப்பாருன்னு கூட நினச்சிக்குவாங்கல்ல. எப்பயோ ஒருத்தர் கோவம் வரும்போது இப்போ இப்படி திட்டார் நம்மள அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி வேற வேண்டான்னு பார்க்குறேன். அது கேட்பேன், நீ வந்து எப்பவுமே கோவப்பட்டுரு அப்படின்னு. பொறுமையாக இருக்காத, கோவப்படும் போது கோவப்பட்டுக்கோ, அப்போ தான் இவனும் கொஞ்சம் கோவம் வரும் அப்படின்னு தெரியும். என்னைக்காச்சும் கோவம் வரும்போது புதுசாக தெரியுது நிறைய பேருக்கு.
இல்ல நானே பார்க்கும்போது வந்து சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகும் நினைச்சேன். பட் ஆனா இப்ப வருங்க சார் உட்காரும்போது இப்ப அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளா அவ்வளவு ஸ்வீட்டா நீங்க வந்து பேசிட்டு இருக்கனால அது மாதிரி ஜாலி ஆயிடுச்சு. தான் நீங்கள் சாந்தியை டிச் பண்ணிடக்கூடாது. ஐயோ சாந்தி சார், அந்த சாந்தி விடுங்க சரி மீரான்னு நினைக்கிறேன். ஏதோ ஆனால் கரெக்டாக கரெக்ட் பண்ணிடுறோம். வருங்காலத்துல வரப்போற கரெக்ட். உங்கள் அப்பா அம்மா நம்பர் மட்டும் அப்புறம் கொடுத்துட்டு போங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். சார் கரெக்ட் பண்ணிருங்க. இல்லைங்க சொல்லி வந்து மீராவோ சாந்தியோ ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. ஓகே சார். சார் வெட்டிங் கண்டிப்பா கண்டிப்பாக வந்துடும். வெட்டிங் எந்த வெட்டிங் சொல்லுங்க. ஆனால் நான் வந்து போய் வந்து நீங்கள் சாந்தோ சாரி நீங்கள் மீராவான்னு கேட்டக்கூடாது சார். மீரான்னு சொன்னீங்கன்னா அது அதனால தான் எனக்கு பிரச்சனை. அதனால நான் வந்து கரெக்டாக சொல்லி பேரை கரெக்டாக எழுதி கொடுத்தா தான் வருவேன். சார் முடிச்சோடனே ஒரிஜினல் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் காதல் சொல்லிடுறேன் சார். ஓகே சார். ஆழி படம் வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது சார். ஒரு ஆடியன்ஸ் அந்த படம் நாங்கள் ஏன் பார்க்கணும், எப்படி இருக்க போகுதுங்கிறது மட்டும் நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட இல்லை வித்தியாசமான படம் தான் சொல்லிட்டேன் நான். பேசிக்கலி இது வந்து மற்ற படங்கள்லேருந்து ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு 4 சுவற்றுக்குள் எடுக்கப்பட்ட படம் மாதிரி. மேல் உல்லாஸ் எப்படி கோர்ட் ரூமில் எடுத்தாரோ இது வந்து அந்த போட்டுக்குள்ளே எடுத்திருக்காரு. அதுக்காக நிறைய மெனக்கட்டிருக்கோம். கடலில் போய் எடுத்தது, அதே செட்டு வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்க மாதிரி போட்டது, எல்லாமே கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தேட். அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இந்த பாசத்துக்கு நடுவே ஏற்படுகின்ற ஒரு பெரிய மோதல் தான் அந்த கதை. காதலா பாசமான்றதுக்கு நடுவில் ஏற்படுற பெரிய விரிசல் தான் இந்த படமே. அதனால் ஒரு இமோஷனல் டச் இருக்குது. அதே சமயத்தில் டேக்கிங்ஸ், த வே இட் இஸ் நரேட்டட், கடல் உள்ள போய் எடுக்கிறது, அதுக்குப்பட்ட சிரமங்கள், இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான படத்தை பார்க்குற ஒரு அனுபவம் கிடைக்கும். பேசிக்காக ஒரு கதை அந்த எடுத்துக்கொண்ட விதத்தை சிறப்பாக சொல்லியிருக்கிறார் மாதவன் ராமதாஸ்ன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ. அதுக்காக நீங்கள் வந்து படத்தை பார்க்கலான்னு சொல்கிறேன். டெஃபினட்டா நெக்ஸ்ட் வீக் ஆழி படம் பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் ரொம்ப நன்றி சார். அண்ட் மேலும் நீங்க நிறைய படங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் ஆரோக்கியமா, அண்ட் உங்களோட பொலிட்டிக்கல் லைஃப்லயும் உங்க பெஸ்டா Thank you. சார்.